கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் மகா பெரியவா மகிமையை தொட்டு பல்வேறு செய்திகளை தினந்தோறும் நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பெரியவா ஒரு முறை கலவையில் இருந்த பொழுது தன்னுடைய பெண்ணிற்கு ஒரு பெண் திருமண ஏற்பாடுகளை செய்கிறார். கையிலே காலனா கூட இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்த பொழுது காஞ்சிபுரம் சென்று மகா பெரியவாளை தரிசித்து அவரிடத்திலே நாம் விண்ணப்பிக்கலாம். பெரியவா, என் பெண்ணிற்கு திருமணம் ஆகப் போகிறது, கையிலே காலனா கூட இல்லை என்று பெரியவாடத்தில் இறைஞ்சினால் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு காஞ்சிபுரம் செல்கிறார். காஞ்சிபுரம் சென்ற பெண் அங்கே பெரியவா கலவையிலே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு மறுபடியும் கலவையிலே போய் பெரியவாவை பார்ப்பதற்காக தரிசிப்பதற்காக அந்த வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறார். மடிப்பிச்சை ஏந்தி, பெரியவா என் பெண்ணை காப்பாற்று, பெரியவா என் பெண்ணிற்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகளை நீதான் செய்ய வேண்டும் பெரியவா என்று முழு நம்பிக்கையோடு சரணாகதி தத்துவத்தோடு பெரியவாள் காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு பெரிய கூட்டம் அந்த வரிசையிலே வந்து கொண்டே இருக்கிறார். வந்து பெரியவா பக்கம் வருவதற்கு முன்பாக அதற்கு முன்பாக இருந்த ஒரு பெண்மணி பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பெரியவா, என்னுடைய கணவன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது உங்களிடத்திலே வேண்டினேன் பெரியவா, என்னுடைய கணவனை சரி செய்து விட்டீர்கள், எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லி ஒரு தட்டிலே பழம், பூ, நிறைய பணம் எல்லாவற்றையும் வைத்து அதோடு சேர்ந்து ஒரு திருமாங்கல்யத்தையும் அந்த தட்டிலே வைத்து பெரியவாடத்திலே அந்த பெண் கொடுக்கிற பொழுது இந்த மடிப்பிச்சை ஏந்தி வந்த பெண்ணை பார்த்து பெரியவா மனதிலே என்ன தோன்றியதோ தெரியவில்லை. அந்த பெண்ணை பார்த்து இந்த தட்டில் இருப்பதையெல்லாம் எடுத்துக்கொள், உன்னுடைய மகள் திருமணத்தை நன்றாக நடத்து என்று பெரியவா மனதில் தோன்றியதை அப்படியே சொல்லி அந்த பெண்ணிற்கு அருள்பாலித்த சம்பவம். வாரி வழங்கிய வள்ளலாக கர்ணனாக இன்றைக்கும் பெரியவா விளங்கி கொண்டிருக்கிறார். ஒருமுறை இதை போலவே ஒருவர் தன்னுடைய பையன் பூனல் ஏற்பாடு எல்லாம் செய்யவிட்டு கையிலே பணமில்லை, 40,000 ரூபாய் வேண்டும், என்ன செய்வது என்று முழித்து கொண்டிருந்த பொழுது அன்னைக்கு பார்த்து பிரபல பாடகி கர்நாடக இசைக்கலைஞர் எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் பெரியவாளை தரிசிப்பதற்காக வந்து, பெரியவா என் பையனுக்கு பூனல் போட வேண்டும் என்று சொன்ன உடனே எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா தன் கையில் வைத்திருந்த 10,000 ரூபாய் எடுத்து உடனடியாக பெரியவாடத்திலே கொடுத்து அந்த அன்பரிடத்திலே கொடுக்கிறார். அக்கம் பக்கத்தில் வந்தவளெல்லாம் ஆளுக்கு 1000, 2000, 3000, 5000 என்று கொடுத்து அந்த 40,000 ரூபாயை அந்த அன்பரிடத்திலே கொடுத்து, உன் பையனுடைய பூனல் கல்யாணத்தை நன்றாக நடத்து என்று பெரியவா இன்றைக்கு ஆசீர்வதித்ததை நினைத்து பார்க்கிற பொழுது, என்றைக்கும் பெரியவாடத்திலே மானசீகமாக வேண்டுகிற பொழுது பெரியவாளுடைய அருள் கடாட்சம் என்றைக்கும் இருக்கும் என்பதை நினைவுபடுத்துகிற விதமாக 2 சம்பவங்களும் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு பெரியவா நரிக்குறவர்கள் வந்தபொழுது அன்றைக்கு நரிக்குறவர்களுக்கெல்லாம் அக்கம் வருவரிடத்திலே சொல்லி அந்த வந்த பழம், பூ எல்லாவற்றையும் கொண்டு பெரிய கூடையாக வந்த பழத்தை எல்லாம் அங்கே ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது, அந்த கூட்டத்திலே கொண்டு கொடு என்று சொல்லி நரிக்குறவரிடத்திலே அந்த பழத்தை எல்லாம் கொண்டு கொடுத்து அந்த நரிக்குறவர்களெல்லாம் வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிய செய்தியெல்லாம் இன்றைக்கு நினைத்து பார்க்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய வாரி வழங்கிய வள்ளலாக மகா பெரியவா இன்றைக்கும் என்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. மகா பெரியவா இன்றைக்கு இல்லை. 13 வயதிலே சந்நியாச தர்மத்தை மேற்கொண்டு 87 வருட காலம் சந்நியாசியாக இருந்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்த அந்த உத்தம புருஷனை, அந்த அற்புதமான அந்த வாரி வழங்கிய வள்ளலை இன்றைக்கு நினைத்தாலும் நமக்கெல்லாம் புல்லரிக்கிறது. அப்படிப்பட்ட மகனியரை வணங்கினால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஹரஹர சங்கர,
ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.